சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு 6 தொகுதிகளையாச்சும் வென்றெடுக்க வேண்டும் அப்படின்றது திமுக தலைமையுடைய கணக்காக இருக்குது. அதனால தான் இந்த மண்டல பொறுப்பாளர்கள் போடும்போது சேலத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான பல களப்பணிகளை இப்போவே திமுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் மொத்தம் 3 மாவட்ட செயலாளர்கள். சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சரான ராஜேந்திரன். அவர் வந்துட்டு சேலம் வடக்கில் ஜெயித்தவர். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறது தான் டிஎம் செல்வகணபதி. அவர் ஏற்கனவே மக்களவை எம்பியாக நாடாளுமன்றத்தில் இருக்கார். அப்போ எஞ்சி இருக்கக்கூடியது திமுகவில் அந்த இடத்துல இருக்கிற சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் சிவலிங்கம் இருந்தார். அவருக்கு இப்போ ராஜ்யசபா சீட்டை கொடுத்து திமுகவில் சேலம் மாவட்டத்தை கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதே தெரியுது. பார்த்தீங்கன்னா சேலத்தில் மொத்தம் 3 மாவட்ட செயலாளர் திமுகவுக்கு. அதில் ஒருவர் தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கார், ஒருவர் நாடாளுமன்ற எம்பியாக இருக்கார், மற்றொருவர் இப்போது மாநிலங்களவை எம்பியாகவும் போகிறார். அப்போது திமுக அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு இவ்வளோ பெரிய பொறுப்புகளை ஏன் கொடுத்துருக்குன்னா, நீங்கள் உங்கள் கீழே இருக்கிற தொண்டர்களை நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தி எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் சேலத்தை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதியிலும் நாம் கைப்பற்றணும், குறைந்தபட்சம் ஒரு 6 தொகுதியிலாச்சும் நம்ம வென்றெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து திமுக தலைமை கணக்கு போடுது. சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், ஏற்காடு, மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, இப்படி 11 தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இதில் எப்படியாச்சும் இந்த 3 மாவட்ட செயலாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எதனாலனா, எப்படியாச்சும் ஒரு 6 தொகுதிகளாச்சும், குறிப்பாக சேலம் மையமாக இருக்கக்கூடிய சேலம் தலைநகரில் இருக்கக்கூடிய அந்த 3 தொகுதியில் நாம் வென்றெடுக்கணும். ஒரே ஒரு தொகுதியில் தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். ஒன்று பாமக இருக்கு, ஒன்று வந்துட்டு அதிமுக இருக்கு. அதையும் நாம் கைப்பற்றணும் அப்படின்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கணக்காக இருக்குது. அதனால தான் சேலத்துக்கு கூடுதல் நிதி, கூடுதல் திட்டப்பணிகள்ட்டு கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியே சேலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கணக்கு போட்டுட்ருக்கார். சரி, சேலத்தில் 3 மாவட்ட செயலர் இருக்காங்க, 3 பேருக்கும் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அதில் ஒருத்தர் அமைச்சராக வேறு இருக்கார். அப்படின்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் மத்தியில் சேலத்துக்கு ஒரு கூடுதல் நன்மதிப்பை திமுக கொடுத்துருக்குன்றதானே நினைப்பு இருக்கணும். ஆனால் கள நிலவரம் வேறாக இருக்குது. குறிப்பாக சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் தொகுதி மக்கள்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறதா, அமைச்சர் பொறுப்புன்றதுனால சென்னையில் அதிக நாள் வாசம் இருக்கிறாரு, பல்வேறு விஷயங்களை கலந்துக்கிறாரு அப்படின்றதுனால தொகுதிக்குள்ளே அவர் இருக்கக்கூடிய நாட்கள், தொகுதி மக்கள்கிட்ட அவர் கேட்கக்கூடிய அந்த குறைகள், அந்த குறை கேட்பு நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குன்ட்டு, அதே போல் கட்சி நிர்வாகிகள்கிட்ட கூட அவர் இணக்கமாக இல்லாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அடிபடுது. குறிப்பாக பட்டியலினத்தை சேர்ந்த அந்த மக்கள், பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் வந்துட்டு ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அந்த தொகுதியில் அப்படின்ற மாதிரியான செய்திகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது.